குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு எக்கனாமிக்ஸ் பேசுகிறேன். கிளாஸ் பார்க்கலாமா? 10th லெசன் போயிட்டுருக்கு. ரூரல் பவர்ட்டி, ஊரக வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டெஸ்ட் நல்லா போயிட்டுருக்கு. டெஸ்ட்டில் எழுதிட்டு போயின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா செய்யுங்க. வீக்லி டெஸ்ட்லாம் கரெக்டாக எழுதுங்க. பேப்பர் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களா? கொடுக்கலன்னா தயவு செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருங்க. அந்த இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு சொன்னால் மறந்துடாதீங்க, இந்த ஃபீஸ் பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொண்டு வந்து பார்த்துருங்க. கொஞ்சம் ஃபீஸ் பேலன்ஸும் கொஞ்சம் பாருங்கள். டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃபீஸ் பேலன்ஸ் இருந்தால் கொண்டாந்து ஸ்கூலில் பார்த்துருங்க சொல்லுவாங்க. உங்கள் கிளாஸ் டீச்சர் சொல்லுவார், கொஞ்சம் பார்த்துக்கங்க. பேப்பர்ஸ்லாம் கொண்டாந்து கரெக்டாக சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏற்கனவே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கொண்டாந்து கொடுத்துருங்க. கரெக்டாக 6 நாள் 7 நாள் பார்த்துட்டு நேரில் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருங்க. ஓகே, கிளாஸ் பார்க்கலாம். ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஊரக வேலையின்மை அப்படிங்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் a situation in which a person is actively searching for employment but unable to find out at the prevailing wage rate. அதாவது வேலையின்மை என்னென்னு சொல்கிறாங்க ஒரு சூழ்நிலை சொன்னால், ஒரு மனிதன் நல்ல திறன் பெற்ற, ஏற்கனவே வாட் இஸ் மீன் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அதாவது குவாலிஃபைட் இருக்கணும், நல்ல ஒரு எபிலிட்டி இருக்கணும், அவனுடைய ஸ்கில் இருக்கணும் இல்லையா? வில்லிங்னஸ் அண்ட் எபிலிட்டி இருந்து அவனுக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தான் அவனை என்னென்னு சொல்கிறாங்க, நம்ம வேலையில்லாதவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அன்எம்ப்ளாய்டுன்ட்டு. ஸோ திறமையும் விருப்பம் இருந்தும் கூட வேலையில்லாத ஒரு நிலை. ஆக்டிவ்லி சர்ச்சிங், நல்ல ஒரு பொருத்தமான தகுதியுள்ள ஒரு சுறுசுறுப்பான ஆர்வமுள்ள ஒரு வேலை தேடுகின்றார். அவருக்கு நடப்பு கூலி விகிதத்தில், சரியான கூலி விகிதத்தில் வேலை கிடைக்கவில்லை என்னும் பொழுது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ட்ராஜிக் வேஸ்ட் ஆஃப் மேன் பவர் அண்ட் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இது மனித சக்தியை மிகவும் வீணாக்குகின்றது. அதோட மனித மூல வளமானது பாதிக்கப்படுகின்றது, பயன்படுத்தப்படாமலே வீணாக போகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆஸ் லாங் as தேர் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த நீண்டகால வேலையின்மை பிரச்சனை இருக்கும்போது சோசியல் ப்ராப்ளம்ஸ் cannot be stopped, சமூக பிரச்சனைகள் என்பது நிறுத்தப்பட முடியாது. சமூக பிரச்சனை என்னது? எல்லா விதமானதான். வேலை இல்லாமல் இருந்தால் அவன் என்னென்ன செய்வான்? கலாட்டா செய்கிறது, ரவுடித்தனம் பண்ணுறது, வேறு சேட்டையும் பண்ணுறது, இல்லீகல் ஆக்டிவிட்டி, சட்டவிரோதமான எல்லா நடவடிக்கைகளையும் தப்பு தண்டனையும் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சமுதாய பிரச்சனைகள் நிறுத்த இயலாது. அண்டு எக்கானமி கேனாட் அச்சீவ் எம்ப்ளாய்மெண்ட், பொருளாதாரத்தில் இந்த முன்னேற்றங்கிறத அந்த இலக்கை நம்ம சாதிக்கவே முடியாது. ஸோ எல்லோருக்கும் வேலை கொடுத்தா தான் சரியான இலக்குகளை தீர்மானித்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதில் சின்ன கட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீட்டர் டைமண்ட், டால் மார்டின்சன் அண்டு கிறிஸ்டோபர் பிஸ்ரடிஸ் shared 2010 எக்கனாமிக் நோபல் ப்ரைஸ் ஃபார் ஜாப் ஸ்டடிங்கிற ஒரு பணிக்கான படிப்பு, அதாவது பணிக்கான ஆய்வு அப்படிங்கிற ஒரு தியரிக்காக, ஒரு கோட்பாட்டுக்காக, ஒரு கருத்து சொன்னதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 3 பேர்த்துக்கு 2010 பொருளாதாரத்திற்கான நோபல் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம். முதலாக பொருளாதாரத்துக்கு வாங்கினது யாருன்னு பார்த்தோம்? ராக்னர் பிரேஸ்கன் பார்த்தோமா ஃபஸ்ட்டு பாடத்தில். ஸோ அப்பேற்பட்ட திறமை உள்ளவங்க இருக்கிற இடத்துல இங்கே 2010 கூட பரவாயில்ல, என்ன பண்ணியிருக்காங்க, பொருளாதாரத்திற்காக 3 பேரும் சேர்ந்து அதை எடுத்திருக்காங்க. அதாவது அந்த நோபல் பிரைஸுங்கிற ஒரு உயர்ந்த விருதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. கண்டிப்பாக இது எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது என்னென்னா பணிக்கான ஆய்வு, ஜாப் ஸ்டடி, வேலை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆய்வு. தேர் மாடல் கால்டு டிஎம்பி, அவங்களுடைய 3 பேர்த்துடைய முதல் பேரில் டால் மார்டின்சன், கிறிஸ்டோபர் பிசர்ஸ், அதுக்கு முன்னாடி பீட்டர் டைமண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த டிஎம்பின்னு அவங்க பேர்லேயே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ரெகுலேஷன் அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் அஃபெக்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் வேகன்சிஸ் அண்டு வேஜஸஸ். இதனுடைய மாதிரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வேலை வாய்ப்பு பிரச்சனையை சீர் செய்வது, பொருளாதார கொள்கைகளை சரியான முறையில் உருவாக்கி அதன் மூலமாக வேலையின்மை பிரச்சனையும், வேலை தேடுதலையும், வேலை காலி இடங்களையும், கூலி விகிதத்தையும் எப்படி ஆராய்துன்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நோபல் ப்ரைஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஆஸ் ஆன் 4th October 2016, 2016 அக்டோபர் 4 ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் 7.8%, which is less than urban unemployment.
கிராம பொருளாதாரத்தில் என்ன இருக்குது, ஊரக பொருளாதாரத்தில் விடவும் 10% 1% அன்எம்ப்ளாய்மெண்ட். இதில் ரூரல் இது அர்பனில் இருக்க நகரத்தில் 10.1% வேலையில்லாதவங்க இருக்காங்க. கிராமத்தில் 7.8%, கொஞ்சம் குறைவாக வேலையில்லாமல் இருக்காங்க அப்படின்னு 2016 அக்டோபர் 4 ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அண்ட் ஆல் இந்தியா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 8.5%. மொத்தமாக இந்தியா முழுவதும்னு பார்க்கும்போது 8.5% மக்கள் வேலையில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு இந்த ஆய்வானது கொடுக்கின்றது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இந்தியா ஆர் கேட்டகரைஸ்டு இன்டு 3 கிளாஸஸ். 3 வகைகளில் வேலையின்மையானது இந்தியாவில் பிரிக்கப்படுகின்றது. ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், வெளிப்படையான வேலையின்மை. கன்சீல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுகமான அல்லது மூடப்பட்ட வேலையின்மை. அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம், அதாவது குறைவான வேலையின்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். மூணாவது வர்றது பருவகால வேலையின்மை. இன் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், வெளிப்படையான வேலையின்மை இருக்கு இல்லையா, அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு ஆஸ் தே ரிமைன் வித்தவுட் ஒர்க், வேலையில்லாமல் இருக்கிறாங்கன்ட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். This type of unemployment is found among agricultural laborers, rural artisans and literate persons. இந்த வகையானவர்கள் யாருன்னு சொன்னால் கிராமங்களில் வேளாண் தொழிலாளர்கள், அதே மாதிரி கிராம கைவினைஞர்கள், அதோட படித்தவர்கள், அங்கேயும் படித்து வேலையில்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கணக்கில் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வெளிப்படையான வேலையின்மை. படிச்சிருக்காங்க, வேலைக்கு தகுந்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த வகையான வேலையின்மை. அடுத்தது கன்சீல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், மூடப்பட்ட மறைந்திருக்கக்கூடிய வேலையின்மை. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை ஹூ ஆர் அண்டர் எம்ப்ளாய்டு, யார் வேலையில் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் மெனி ஆர் எம்ப்ளாய்டு below their productive capacity and even if they are withdrawn from work the output will not diminish. அதாவது பலரும் வேலையில் இருப்பாங்க, ஆனால் below their productive capacity, அவருடைய உழைக்கும் திறனுக்கும் குறைவாக உழைத்து கொண்டிருப்பார்கள். உழைக்கும் திறன் இந்த அளவுக்கு என்ன, அதை விட குறைவாக தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வேலையில் இருப்பாங்க, ஆனால் திறன் குறைவாக தான் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அங்கே வேலை கிடையாது, எல்லோரும் பிரித்து போட்டு செய்கிறதுனால குறைவாக செஞ்சால் போதும். அண்டு ஈவன் இஃப் தே ஆர் வித்ட்ரான் ஃப்ரம் ஒர்க் த அவுட்புட் வில் நாட் டிமினிஷ். அதாவது என்ன சொல்கிறது, அந்த அதிகப்படியானவர்கள் 10 பேர் செய்கிற வேலையை ஒரு 15 பேர் செஞ்சிட்ருக்கான்னு வச்சுக்க, அவங்க என்ன செய்வாங்க, முழு எஃபோர்ட் இல்லாமல் கொஞ்சமாகவே செஞ்சிட்ருப்பாங்க. நல்லா ஷேர் பண்ணி செய்கிறதுனால அந்த 5 பேரை எடுத்துறதுனால உற்பத்தியின் அளவு குறைந்து விடுவதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இதனால் சொல்லலாம் மறைந்திருக்கும் வேலையின்மை, மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலைநிலைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் born among small and marginal farmers, livestock rearers and rural artisans. இந்த வகையில் இருக்கக்கூடிய வேலை இல்லாதவர்களை யாரோ சொல்லலாம்னா சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகள், சும்மா குறு விவசாயி சிறு விவசாயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள். கொஞ்சமாக நிலம் வச்சுருப்பாங்க, பயிர் பண்ணது போக மற்ற நேரம் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அடுத்தது லிவ்ஸ்டாக் ரீரர்ஸ், கால்நடை வளர்ப்பவர்கள். அண்டு ரூரல் ஆர்டிஷன், கிராம கைவினைஞர்கள். இவங்கெல்லாம் இந்த மறைந்திருக்கும் வேலையின்மை அல்லது மூடப்பட்ட வேலையின்மையை வகை சார்ந்தவர்கள். திஸ் கைண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் இஸ் மோர் சீரியஸ் இன் வில்லேஜஸ் தேன் இன் அர்பன் ஏரியாஸ். நகரங்களை விடவும் கிராமங்களில் இந்த வகையான வேலையின்மை மிகவும் கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக அதிகமானதாக உள்ளது. டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் ரூரல் ஏரியா, ரூரல் இந்தியா இஸ் 25% to 30%. 25 முதல் 30% கிராமப்புறங்களில் இந்த போன்ற மறைந்திருக்கும் வேலையில் உள்ளார்கள் அல்லது வேலை குறைவானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மோசமான விளைவு தரும். ஏன்னா உழைப்பு குறைவாக செய்ய வேண்டியதாக இருக்குது, வருமானம் குறைவாக இருக்குது, மனித சக்தி வீணடிக்கப்படும். அடுத்தது சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவகால வேலையின்மை. Employment occurs only on a particular season supported by natural circumstances and the remaining period of a year the rural people are unemployed or partially employed. அதாவது இந்த பருவகால வேலைமை என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட பருவங்களில் மட்டுமே, பர்டிகுலர் சீசன், குறிப்பிட்ட பருவங்களில் மட்டுமே வேலையானது இருக்கும். நேச்சுரல் இயற்கையின் சூழலை கொண்டு, அது பருவகாலம் நம்ம இப்போ நல்ல மழை காலம் வரும்போது பயிர் நடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரி நேரம். ஸோ அந்த இயற்கை சூழலை கொண்டு குறிப்பிட்ட பருவங்கள் மட்டுமே வேலையானது இருந்து கொண்டு இருக்கும். ரிமைனிங் பீரியட் ஆஃப் த இயர், மற்ற வருத்த பிற காலங்கள் என்ன பண்ணுவாங்க, வேலை இல்லாமல் அல்லது பகுதி நேர வேலையிலோ இருந்து கொண்டிருப்பார்கள்.
சும்மா சின்ன சின்ன வேலைக்கு போகிறது, மற்றபடி வேலையில்லாமல் இருக்கிறது, இது மாதிரியான சூழ்நிலையில் இருப்பாங்க. என் சீசன் லைக் இது கிராமத்தில் தான் அது அதாவது விவசாயத்தில் லைக் பிளாக்கிங்கிறது உழுதல், நிலத்தை உழுது சீர் பண்ணுறாங்க இல்லையா, அது ஷோவிங் விதைத்தல், வீடிங் களை எடுக்கிறது, அண்டு ஹார்வெஸ்டிங் அறுவடை செய்கிறது. அதாவது உழுதல், விதைத்தல், களை எடுப்பது, அறுவடை செய்தல், இந்த 4 பகுதிகளாக விவசாய வேலை இருக்குது. இந்த நடுவில் இருக்கக்கூடிய நேரங்களில் வேலை கிடையாது. இப்படியானது தான் பகுதி நேர வேலையின்மை அல்லது வேலையின்மை, பருவகால வேலையின்மைன்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் தேர் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், மீதி நாட்களில் வேலையில்லாமல் இருப்பாங்க. இட் இஸ் pathetic to note that a farmer who cultivates one crop in a year usually goes without a job for almost 5 to 7 months and ultimately commits suicide. இந்த மாதிரியானது பரிதாபமானது, பேத்தட்டிக்காக இருக்கும், ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில் விவசாயிங்க இருப்பாங்க. ஏன்னா ஒரே விதமான பயிரை, அதாவது நெல், கரும்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விதமான பயிரை போட்டும்போது குறிப்பிட்ட மாதங்களுக்கு அதில் வேறு மாற்றமே கிடையாது, சும்மா சின்ன சின்ன வேலைகளோடு போயிட்டுருக்கோம். அதனால் இந்த பருவகாலம் பாதிக்கப்படுவார்கள். கிட்டத்தட்ட 5 முதல் 7%, அதாவது 5 முதல் 7 மாதங்கள் என்ன இருக்கும், அந்த பயிர் இதாகிறதுக்கு வர வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு. இதன் காரணம் என்ன ஆகுதுன்னா அல்டிமேட்லி கமிட் சூசைட், கடன் தொல்லை தாங்காமல் வறுமை அதிகமாகி வருமானம் கிடைக்க என்ன பண்ணுறாங்க, தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள். இது மாதிரி 3 விதமான வேலையின்மை இருக்கிறதா சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த அக்ரிகல்ச்சரல் லேபர் என்கொயரி கமிட்டி ரிப்போர்ட்டு, அதாவது வேளாண் தொழிலாளர் விசாரணை குழுவினுடைய அறிக்கையின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆன் ஆவரேஜ், குறைவான வேலையில் இருக்கக்கூடிய சராசரியை ஆராயும் போது 82 days ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இயர் ஃபார் 84% ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேபர், 82 நாட்கள் அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வருடத்தில் 80 நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக ஒரு விவசாயி இருக்கிறாங்க, ஒரு வேளாண் தொழிலாளர் இருக்காங்க. 84% இந்த வேளாண் தொழிலாளர்கள் இதில் இருக்காங்க. கிராமத்தில்னா 84% வேளாண் தொழிலாளர்கள் ஒரு வருடத்தில் 82 நாட்கள் வேலை இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிங்கிற ஒரு மோசமான ரிப்போர்ட்டை இந்த விவசாய தொழிலாளர் விசாரணை குழுவானது தருகின்றது. இப்படி வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது வருமானம் குறைஞ்சு அவங்க விரக்தி அடைஞ்சு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துக்கு வருகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆய்வு சொல்லுது. ஓகேவா, இது ஒரு முக்கியமானது தான். அடுத்தது காசஸ் ஆஃப் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அடுத்து வரக்கூடியது என்னென்ன காரணங்களால் வேலையின்மை ஏற்படுது அப்படிங்கிறது.